வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு 50,000 ரூபாய் பணம் சேமிக்கிறதுக்கு சேவிங் சேலஞ்ச் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 60,000 சேமிக்கிறதுக்கான சார்ட் வந்து ரெடி பண்ணி அதன்படி சேமிச்சுட்டு இருந்தோம். அதை எத்தனை பேர் கண்டினியூ பண்றீங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நானுமே வந்து இப்போ உண்டியல் வாங்கிட்டு வந்ததுல இருந்து திரும்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஷார்ட்ஸுமே உங்களுக்கு போடுறேன். நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்றது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தோடைய தேவை இருக்கிறதுனால தான். ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி, ஒவ்வொருத்தருடைய வேலைக்கு தகுந்த மாதிரி பணத்தோடைய தேவையும் வந்து நமக்கு இருந்துட்டே இருக்கும். அப்ப அந்த பணத்தோடைய தேவைய வந்து பூர்த்தி பண்றதுக்கு கண்டிப்பா நமக்கு சேவிங்ஸ் இருந்தே ஆகணும். சேவிங்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து அந்த என்னென்ன நமக்கு தேவையோ அத வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும். இப்ப பணம் வருது, நல்லா சம்பாதிக்கிறேன். ஆனா வந்து நல்லா தாராளமா செலவு பண்றேன் அப்படின்னா, அது வந்து என்ன பொறுத்த அளவுக்கு அது வந்து வேஸ்ட் தான். ஏன் அப்டின்னாக்கா, எல்லாருமே சம்பாதிக்கலாம். ஆனா வந்து சேமிப்பு அப்டின்றது வந்து ஒரு சிலரால மட்டும் தான் செய்ய முடியுது. இது வந்து எவ்ளோ சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, எவ்ளோ கம்மியா சம்பளம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, சேமிப்பு அப்டின்ற ஒண்ணு இருந்தா மட்டும் தான் பணம் வந்து நம்மகிட்ட தங்கிட்டே இருக்கும். அதுக்கடுத்து அது பெருகிட்டே இருக்கும். அத விட்டுட்டு நான் ஒரு ரூ. 50,000 சம்பாதிக்கிறேன், நல்லா செலவு பண்ணுவேன் அப்டின்ட்டு இருந்தோம்னாக்க, நம்ம ஒரு வேள அந்த வேல வந்து எப்பயுமே நிரந்தரம்னு சொல்ல முடியாது. நம்ம உடல்நிலையும் நிரந்தரமா அப்டியே இருக்கும்னு சொல்ல முடியாது. நமக்குமே வந்து ஏஜ் ஆக ஆக வேலை செய்ய முடியாம போகலாம். இல்ல வந்துட்டு நெறைய ப்ராப்ளம்லாம் வந்துட்டுருக்கு. இப்ப எல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அது மாரிலாம் வந்து இருக்கிறப்போ நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அப்படின்றது இருந்தா மட்டும் தான் நமக்கு வந்து அது எப்பயுமே பக்கபலமா இருக்கும். என்னதான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ஃபேமிலி இருக்கட்டும், யாருமே வந்து நமக்கு ஒரு கஷ்ட காலத்துல வந்து முன்னுக்கு நிக்க மாட்டாங்க. அந்த பணம் மட்டும் தான் நமக்கு இருக்கும். அப்படின்றப்போ புத்திசாலித்தனமா நமக்கு வரக்கூடிய வருமானத்துல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து சேமிச்சு வச்சுக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. வருமானத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை சேமிக்கணும் அப்படின்னு சொல்றது வந்து எதுக்காகன்னா, நம்ம வந்து எல்லாத்தையும் செலவு பண்ணிடக்கூடாது. ஒரு கோல் அப்படின்றது இருந்தா மட்டும் தான் நம்மளால சேமிக்க முடியும். நான் இதுக்கான வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கேன். என்ன வருமானம் உள்ளவங்க எந்த அளவுக்கு சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டுமே அது மாரி எப்படி வாங்கி வைக்கிறதுன்ட்டு வீடியோ போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து இந்த 50,000க்கு வந்து ஏலச்சீட்டா போடலாமா அப்படின்னு நெறைய பேர் கேட்குறீங்க. இப்ப ரீசென்ட்டா வந்து இந்த கேள்வி வந்து கமெண்ட்ல போடுறீங்க. ஏலச்சீட்டு அப்படின்றப்போ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும். ஏன்னா நமக்கு வந்து நம்ம சேமிக்கிறதுன்றது வந்து ஒரு பக்கம் முக்கியம் அப்படின்னாலுமே, அந்த சேமிக்கிற பணம் வந்து வேஸ்ட் ஆயிடாம, அந்த பணம் வந்து ஃபுல்லா நம்ம கைக்கு கிடைக்கணும். அதுதான் வந்து புத்திசாலித்தனமான சேமிப்பு. நம்ம பாட்டுக்கு ஒரு ஏலச்சீட்டுல போடுறோம், அவங்க தூக்கிட்டு போயிட்டாங்கன்னாக்கா, ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு வாய கட்டி, வயித்த கட்டி சேமிச்ச பணம் எல்லாமே போயிடும் அப்படின்றது வந்து சேமிப்பு கிடையாது. அதனால புத்திசாலித்தனமா சேவிங்ஸ் பண்ணுங்க. ஏலச்சீட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா நமக்கு வந்து ரொம்ப வருஷமா அந்த இடத்துல இருக்குது. கம்பெனிய வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் தெரிஞ்சா மட்டும் போடுங்க. அக்கம் பக்கத்துல சொல்றாங்க அப்படின்றத நம்பியோ, இல்ல எங்கள மாரி யூடியூபர் சொல்றாங்கன்றத நம்பியோ போடக்கூடாது. உங்களுக்கு வந்து உங்க மனசுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடா இருக்கு, நல்லா தெரியும் அப்படின்ற பட்சத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கைன்றது வரும் பார்த்தீங்களா? நமக்கு ஒரு மனசுல இருந்து நம்பிக்கை வரும்ல. அந்த மாரி இருந்தா மட்டும் போடுங்க. இல்ல அப்படின்னாக்கா, நம்மளுக்கு ஒரு பேங்க் அக்கவுண்ட்லயோ, போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட்லயோ, இல்ல ரொம்ப சுலபமா வீட்லயே உண்டியல் வச்சோ நம்ம வந்து சேமிக்க முடியும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து பணத்த சேமிக்கணும். பணத்துக்கு வந்து பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம். அது நான் முன்னாடியே சொன்னது மாதிரி, பணம் சேமிக்கிறது பெருசு கிடையாது. அது பாதுகாப்பா நம்ம கையில அது பாதுகாப்பா இருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால யோசிச்சு சேவிங்ஸ் பண்ணுங்க. இப்ப 50,000 வந்து 1 இயர்ல எப்படியெல்லாம் சேமிக்கலான்றத வந்து அடுத்து சொல்றேன். நான் சொன்ன மாரி உண்டியல் சேவிங்ஸ் இல்ல போஸ்ட் ஆஃபீஸ்ல போடுறது, பேங்க்ல போட்டு வைக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் பண்ணுங்க. எடுத்து யூஸ் பண்ற மாதிரி அக்கவுண்ட் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. ஏன்னா ஒரு சேவிங்ஸ் அப்படின்றப்போ, நம்ம அவசரத்துக்கு ஓடி போய் எடுக்கிறது மாதிரி இல்லாம, ஒரு உண்டியல் உடைச்சு எடுக்கிறது மாதிரியான உண்டியல் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னாக்கா போஸ்ட் ஆஃபீஸ்ல போடலாம். ஏன்னா போஸ்ட் ஆஃபீஸ்ன்றப்போ நம்ம போய் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பணம் எடுக்கிறது மாதிரி இருக்கும். அந்த மாரி இருக்கிறப்ப நமக்கே வந்து அந்த மைண்ட் மாறிடும். சரி ஓகே, இத போய் இதுக்காக நின்னு எடுத்துட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அப்படின்னாக்கா பேங்க்ல தான் போடணும் அப்படின்னாக்கா, ஏடிஎம் யூஸ் பண்ணாத பேங்க்கா போடுங்க. அங்கேயுமே போய் வெயிட் பண்ணி எடுக்கணுன்றப்ப நமக்கு அந்த எண்ணம் வராது. இதுவே கார்டு கையில வச்சிருந்தோம்னாக்கா, நம்ம சேவிங்ஸ் அப்படின்றது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு விஷயத்துக்கு வந்து டக்குனு கார்ட எடுத்து நம்ம பாட்டுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு வந்துருவோம். அதனால கொஞ்சம் அந்த மாரி பார்த்து சேவிங்ஸ் பண்ணுங்க. இப்ப 1 இயர் சேவிங்ஸ் அப்படின்றப்போ 2024லேருந்து 2025 மார்ச் வரைக்கும் சேமிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள், 52 வாரம் இருக்கு, 12 மாசம் இருக்கு. இதுல வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தகுந்தது மாரி இப்ப நாள் வருமானம் உள்ளவங்களுக்கு வந்து அதாவது தின வருமானம் உள்ளவங்களுக்கு சேமிக்கிறது மாதிரி, வார வருமானம் உள்ளவங்க, மாச வருமானம் உள்ளவங்க
இது மாதிரி நான் வந்து தனித்தனியாக சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாருமே சேமிக்கணும். ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நபர்கள் தான் சேமிக்க முடியும். எனக்கு வந்து வார வருமானம் தான். நான் எப்படி சேமிக்கிறது? அப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக பிரித்து சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில வந்து எது உங்க வருமானத்துக்கு ஏத்தது மாரி இருக்கோ, அதன்படி சேமிங்க. சேமிப்பு அப்படின்றத வந்து எக்காரணத்த முன்னிட்டு விட்றாதீங்க. கண்டிப்பா உங்களால முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ணுங்க. நம்ம சேனல் புதுசா பார்க்குறவங்களுக்கு சொல்றேன். இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் அழுத்தி ஆல்ன்ற ஆப்ஷன் குடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். நீங்க வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதோட நம்ம சேனல்ல நெறைய மணி சேவிங்ஸ், கோல்டு சேவிங்ஸ், அதுக்கடுத்து போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்ட்டு நெறைய வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோலாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேவா இருக்கு, நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா, கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட நெறைய பேர் வந்து கோல்டு ரேட் வந்து ஏறிட்டே போகுது. நம்ம எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கான வீடியோ வந்து அடுத்தடுத்து வரும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா நம்ம திருச்சி தமிழச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ 50,000 வந்து 365 நாட்கள், அதாவது தின சேவிங்ஸ் எப்படி பண்றது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வார சேவிங்ஸா ஒரு 200 ரூபாய், அதாவது தினம் சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து நான் சொல்றேன். வார சேவிங்ஸா ஒரு 200 ரூபாய் சண்டே இது மாதிரி எடுத்து வச்சிருங்க. ஏன்னா சண்டேல வந்து நம்ம நான்வெஜ் எடுப்போம், காய் வாங்குவோம், இந்த மாதிரி விஷயங்களுக்கு செலவு பண்றப்போ ஒரு சிலர் மளிகை ஜாமான் கூட வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி டைம்ல ஒரு 200 ரூபாய் கண்டிப்பா எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 200 ரூபாவை தனியா எடுத்து வச்சிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் 200 ரூபாய் எடுத்து வைக்கிறப்போ 52 வாரத்துக்கு 10,400 ரூபாய் சேமிச்சிட முடியும். இது வந்து தின சேமிப்பு பண்றவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இதை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த 10,400 வந்து 50,000ல மைனஸ் பண்றப்போ 39,600 ரூபாய் பேலன்ஸ் இருக்கும். இதை தான் நம்ம வந்து நாள் சேவிங்ஸா பண்ண போறோம். இது வந்து வார சேவிங்ஸ். மிச்சம் அந்த ஒரு வாரத்துல ஒரு நாள் வந்து இது எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்கா மிச்சம் 6 நாட்களுக்கு வந்து இந்த சேவிங்ஸ் பண்ண போறோம். இப்ப 365 நாட்கள்ல வந்து 52 வாரம், அதாவது 52 நாட்கள் போயிடுச்சுனாக்கா மிச்சம் 313 நாட்கள் இருக்கு இல்லையா? இந்த 313 நாட்களுக்கு வந்து தின சேவிங்ஸ் வந்து பண்ண போறோம். இந்த பேலன்ஸ் அமௌண்ட்ல 50,000ல இந்த பேலன்ஸ் அமௌண்ட் 39,600 ரூபாய் வந்து 313 நாட்களுக்கு சேவ் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு 127 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைப்போம். இது மூலமா நமக்கு வந்து ஒரு 313 நாட்கள்ல தின சேவிங்ஸும், வாரம் ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 52 நாளும் சேவ் பண்ண போறோம். அப்படின்றப்போ இதுவும் தின சேவிங்ஸுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இதுவே வந்து வார சேமிப்பு, எங்களுக்கு வந்து வார வருமானம் அப்படின்னு சொல்றவங்க வந்து ஒரு வாரத்துக்கு 962 ரூபாய் அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய வாரம் வரக்கூடிய இன்கம்ல வந்து 962 ரூபாய் தனியா எடுத்து வச்சிட்டீங்க ஒரு வருஷத்துக்கு, அதாவது 52 வாரத்துக்கு எடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால 50,000 ரூபாய் சேவ் பண்ண முடியும். இதுவே வந்து மாத வருமானம், எனக்கு நான் வந்து மாதம் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து 4,167 ரூபாய் வந்து ஒரு மாசத்துக்குன்னு சொல்லிட்டு 12 மாசம் எடுத்து வச்சிங்கன்னா 50,000 ரூபாய் சேமிக்க முடியும். நம்ம வந்து எவ்வளவோ செலவு பண்றப்போ மாத சேமிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் தான். ரொம்ப கம்மியான சேவிங்ஸ் தான். ஏன் அப்படி சொல்றேன்னா மாசம் நம்ம வந்து பல விஷயங்களுக்கு செலவு பண்றோம். மளிகை ஜாமானா இருக்கட்டும், வீட்டு வாடகையா இருக்கட்டும், ஈபியே வந்து இந்த அளவுக்கு சம்மர்ல கட்டுறவங்கலாம் இருக்கிறோம் இல்லையா? அதனால இந்த ஒரு சேவிங்ஸ் ஒரு 4,000 சொச்சம் எடுத்து வைக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கண்டிப்பா முயற்சி மட்டும்தான் வேணும். முயற்சி அப்படின்றது இருந்ததுனாக்க நிச்சயமா நம்மளால வந்து இந்த அமௌண்ட் சேமிக்க முடியும். அது கூடவே வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கணும். நம்மளே வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நம்மளே வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிக்கிறப்போ தான் நம்மளால சேமிக்க முடியும். இல்லை நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாது, தாராளமாக செலவு பண்ணணும்னு நினைச்சா கண்டிப்பா வந்து நம்ம ஃபியூச்சர் வந்து பிரைட்டா இருக்காது. அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சேமிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்றப்போ நம்ம ஃபியூச்சர் மட்டும் இல்லை, நம்ம பசங்களுடைய ஃபியூச்சருமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத வந்து மனசுல வச்சுட்டு கண்டிப்பா சேமிக்க ஆரம்பிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.